இந்தியால மாதிரி என்ன இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கக்கூடிய வகையில தான் ஒரு வீடியோ இப்ப காணக்கூடியதா இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா யோசிக்கலாம். பொதுவா நாங்க நீண்ட தூரம் எங்கேயாவது டிராவல் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா பஸ்ல வந்து போவாம இருக்கும், அப்படி இல்லாட்டி ட்ரெயின்ல போவாம இருக்கும். அப்படி பஸ்ல போறோம் அப்படின்னா சில பஸ்ல வந்து டிராவல் பண்ணும் பொழுது சாப்பிடுறதுக்காக சில இடங்கள்ல வந்து பஸ்ஸை வந்து நிப்பாட்டி வச்சுட்டு பயணிகள்லாம் வந்து இறங்கி போய் சாப்பிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் பஸ்ல வந்து பார்த்திருப்போம். இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் ட்ரெயின்லயும் இருக்கு. சில ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயினை வந்து நிப்பாட்டுவாங்க. அப்போ வந்து ட்ரெயினை நிப்பாட்டும் பொழுது நாங்க வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெயின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இந்த சாப்பாடை வந்து விற்பனை செய்யக்கூடியவங்க வந்து ஏறுவாங்க. அப்படி இருக்க ஆட்கள் கிட்ட கூட நாங்க சாப்பாடை வாங்கி சாப்பிடுவோம். இதெல்லாம் தாண்டி யாரும் நிக்க தேவையில்ல, எதுவும் பண்ண வேணாம், நான் ட்ரெயினை நிப்பாட்டி சாப்பாடு வாங்குவேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நபர் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயினை வந்து நிறுத்தி வச்சுட்டு ஒரு கடையில வந்து சாப்பாடு வாங்கிட்டு போறாரு. இதை பார்க்கும்போது இது என்னடா புதுசா இருக்கு, இப்படி ஒரு விஷயம் நாங்க பார்த்ததே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயின் வந்து மெயின் ரோட வந்து கிராஸ் பண்ணி போறதால அந்த ட்ரெயின் வந்து நின்றுட்டு இருக்க அந்த நேரத்துல அந்த சாலையில போகக்கூடிய வெஹிக்கிளும் வந்து நிறுத்தி வச்சு இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது என்ன விஷயம் தோணுது அப்படின்னா, இப்படியெல்லாம் பண்ணலாமா, ட்ரெயினை நிறுத்திட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலாமா, இது என்ன புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயம் அமைந்திருந்தது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா பதிவிடுங்க. இது இந்தியால மாதிரி என்ன